வணக்கம். தினமலர் நாட்காம் மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா மரணம். உலக தலைவர்கள் இரங்கல். இந்திய அரசு 5 நாள் துக்கம் அறிவிப்பு. வங்கக்கடலில் புயல் உருவாகும் அபாயம். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. தெலங்கானா மசோதாவை எதிர்த்து மீண்டும் ஆந்திராவில் போராட்டம் தீவிரம். ஆந்திராவுக்கு தமிழகத்திலிருந்து வாகன போக்குவரத்து துண்டிப்பு. விரிவான செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து போராடிய கருப்பர் இன தலைவர் நெல்சன் மண்டேலா காலமானார். அவருக்கு வயது 95. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களின் இன விரோத கொள்கைக்கு எதிராக காந்திய வழியில் போராடியவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில் ஜனநாயக முறைப்படி முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் என்ற பெருமைக்குரிய நெல்சன் மண்டேலா நுரையீரல் தொற்று, முதுமை நோய்கள் காரணமாக கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அவதிப்பட்டு வந்தார். தென்னாப்பிரிக்க தலைநகர் ஜோகன்னஸ்பர்கில் உள்ள அவரது வீட்டில் கடந்த 3 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த மண்டேலா வியாழனன்று இரவு மரணமடைந்தார். இதை தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் சூமா அறிவித்தார். கருப்பர் இன மக்களின் விடுதலைக்காக வெள்ளையர்களின் அடக்குமுறை ஆட்சியை எதிர்த்து போராடிய மண்டேலா 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். 1990ஆம் ஆண்டில் சிறையிலிருந்து விடுதலையான மண்டேலாவுக்கு 1993ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் 1990இல் அவருக்கு வழங்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டிலிருந்து 1999ஆம் ஆண்டு வரையில் தென்னாப்பிரிக்க அதிபராக இருந்த மண்டேலா இளைஞர்களிடம் நாட்டை வழிநடத்தும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார். தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றதற்காக மட்டுமல்லாமல் தன்னை நீண்ட காலத்துக்கு சிறையில் அடைத்த வெள்ளையர்களை தண்டிக்காமல் மன்னித்து விட்டதற்காக உலகம் முழுவதும் அனைத்து தரப்பினரின் மதிப்பை பெற்ற மண்டேலாவின் மறைவுக்கு இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங், அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா, இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் மண்டேலா மறைவுக்கு ஜனாதிபதி, பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பார்லிமெண்டில் மண்டேலா மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்திய அரசு 5 நாட்கள் துக்கம் அறிவித்துள்ளது. நெல்சன் மண்டேலா மறைவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி விடுத்த இரங்கல் செய்தியில், மண்டேலா உலக தலைவராக மட்டுமல்லாமல் மனித இனத்துக்கே ஊக்கம் தருபவராகவும் விளங்கிய மாபெரும் தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், உண்மையான காந்தியவாதியாக வாழ்ந்த மண்டேலாவின் மறைவு தென்னாப்பிரிக்காவை போல இந்தியாவுக்கும் பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். வெள்ளியன்று பார்லிமெண்ட் கூடியதும் மண்டேலா மறைவுக்கு இரு சபைகளிலும் இரங்கல் அறிக்கை வாசிக்கப்பட்டது. லோக்சபாவில் காங்கிரஸ் தலைவர் சோனியா, சபை முன்னவர் சுஷில்குமார் ஷிண்டே, எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் மண்டேலாவுக்கு புகழாரம் சூட்டினர். Nelson Mandela redefined the meaning of courage, sacrifice and forgiveness. Over the 10,000 days he spent in a brutal prison, sacrificing 27 years of his life for the freedom of his people, break down the barriers of hatred and distrust between whites and blacks, and unite South Africa's people in a climate of reconciliation and harmony. அதேபோல ராஜ்யசபாவிலும் அனைத்து கட்சியினரும் மண்டேலாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பேசினர். மண்டேலா மறைவுக்கு உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து பார்லிமெண்டின் இரு சபைகளும் நாள் முழுக்க ஒத்தி வைக்கப்பட்டது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து புயல் சின்னமாக மாறும் வாய்ப்பு உள்ளதால் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை நிலவரப்படி இலங்கையின் திரிகோணமலைக்கு வடகிழக்கே
350 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவடைந்து புயலாக மாறி அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து பின் வடகிழக்கு திசையில் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். காலை 8 மணி அளவிலே இலங்கையில் உள்ள திருகோணமலைக்கு வடகிழக்கு 350 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது முதலில் வரும் 48 மணி நேரத்திற்கு வடக்கு நோக்கி நகர்ந்து பின்பு வடகிழக்கு திசையில் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்தால் அதிகம். இந்த நிகழ்வு இருப்பதன் காரணமாக மீனவர்களை பொறுத்தவரை ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடலோரத்தில் உள்ள மீனவர்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்தில் இருக்கும். நகரின் சில பேர் லேசான மழை வருவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக திருப்பூண்டியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தெலுங்கானா தனிமாநில மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை கண்டித்து சீமாந்திராவில் நடத்தப்பட்ட முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. தெலுங்கானா தனிமாநில மசோதாவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் வியாழனன்று இரவு டெல்லியில் கூடிய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதை கண்டித்து ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் ஆகியன வெள்ளியன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தின. இதனால் கடலோர ஆந்திரா, ராயலசீமா மண்டலங்களை உள்ளடக்கிய சீமாந்திரா மாவட்டங்களில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. பேருந்து, வாகனங்கள் ஓடவில்லை. அரசு ஊழியர்கள், பேருந்து ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் சீமாந்திரா முழுவதும் பதட்டம் நிலவியது. தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தி போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்திருந்தனர். மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள தெலுங்கானா தனிமாநில மசோதாவின்படி தெலுங்கானா மாநிலம் 119 சட்டசபை தொகுதிகளையும் 40 மேல் சபை இடங்களையும் பெற்றிருக்கும். ஆந்திர பிரதேச மாநிலம் 175 சட்டசபை தொகுதிகளையும் 50 மேல் சபை இடங்களையும் உள்ளடக்கியிருக்கும். ஆந்திர பிரதேசம் 25 லோக்சபா தொகுதிகளுடன் 11 ராஜ்யசபா இடங்களை உள்ளடக்கியிருக்கும். அதே வேளையில் தெலுங்கானா 17 லோக்சபா தொகுதிகளுடன் 7 ராஜ்யசபா இடங்களை கொண்டதாக உருவாக்கப்படுகிறது. இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவெடுக்கும் தெலுங்கானாவில் 10 மாவட்டங்களும் பழைய ஆந்திர மாநிலத்தில் 13 மாவட்டங்களும் இடம்பெற்றிருக்கும். 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் பொது தலைநகராக இருக்கும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. தனி தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் நடந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழகத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. தனி தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் வியாழனன்று இரவு முதல் முழு அடைப்பு போராட்டம் துவங்கியது. இதனால் தமிழகத்தில் சென்னை, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஆந்திராவுக்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. ஆந்திர மாநில அரசு பேருந்துகளும் திடீரென நிறுத்தப்பட்டு தமிழக ஆந்திர எல்லை வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட்டன. திடீரென்று பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் திருப்பதி, குப்பம் செல்லும் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இதேபோல் சென்னை, கோயம்பேட்டிலிருந்து திருப்பதி செல்லும் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. சனிக்கிழமை அன்று திருப்பதி செல்லும் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு வெள்ளியன்று அயோத்தி மற்றும் நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. பாபர் மசூதி இடிப்பு தினம் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனால் அயோத்தியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. அதேபோல நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில், பேருந்து, ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அசம்பாவிதங்களை தடுக்க உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சென்னை எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். குண்டு செயலிழக்கச் செய்யும் நிபுணர்கள் ரயில் பெட்டி, நடைமேடை, தண்டவாளங்களில் சோதனை நடத்தினர். அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. சென்னையில் பல்வேறு அமைப்புகள் பாபர் மசூதி இடிப்பை கண்டித்தும் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தியும் போராட்டங்களில் ஈடுபட்டன. கார்த்திகை மாதம் மக்கள் கூடும் சபரிமலையிலும் டிசம்பர் 6ஆம் தேதியை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. கோவிலின் அனைத்து வாசல்களிலும் மெட்டல் டிடெக்டர் கருவி பொருத்தப்பட்டிருந்தது. நடைப்பந்தலில் எக்ஸ்ரே ஸ்கேனர்களில் பக்தர்களின் இருமுடி பைகள் ஸ்கேன் செய்யப்பட்டது. தமிழகம், கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் இருந்து வந்துள்ள போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மொத்தத்தில் நாடு முழுவதும் உச்சகட்ட உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் புகார் கூறியுள்ள பெண் வக்கீல் தனது வாக்குமூலத்தை அளிக்கும்படி டெல்லி போலீஸ் கேட்டுக் கொண்டிருக்கும் நிலையில்
உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கங்குலிக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி AK கங்குலி தன்னை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தியதாக இளம் பெண் வக்கீல் ஸ்டெல்லா ஜேம்ஸ் அளித்த புகார் குறித்து உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு விசாரணை நடத்தியது. தலைமை நீதிபதி சதாசிவத்திடம் அக்குழு அளித்த அறிக்கையில் பயிற்சி வக்கீலிடம் AK கங்குலி விரும்பத்தகாத பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கங்குலியும் பெண் வக்கீலும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றவில்லை என்பதால் இப்பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் முடிவெடுத்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் டெல்லி போலீசார் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளனர். பெண் வக்கீலுக்கு இமெயில் அனுப்பியுள்ள டெல்லி போலீசார் தனது வாக்குமூலத்தை போலீசிடம் அளிக்கும்படி கேட்டுள்ளனர். பெண் வக்கீல் வாக்குமூலம் அளிக்கும் பட்சத்தில் நீதிபதி கங்குலிக்கு எதிராக டெல்லி போலீசார் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யக்கூடும் என்றும் அதனால் அவர் கைதும் செய்யப்படலாம் என்றும் கருதப்படுகிறது. மேற்கு வங்க மனித உரிமை கமிஷன் தலைவராக தற்போது பதவியில் இருக்கும் கங்குலி பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி வரும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த விவகாரத்தில் கங்குலி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு புகார் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அரசு முயற்சிக்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் சிவாஜி கணேசனின் அரசியல் பயணம் குறித்த தலைவன் இருக்கிறான் என்ற புத்தக வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. புத்தகத்தை வெளியிட்ட தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அரசு எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை எனவும் நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசு முட்டுக்கட்டையாக நீடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாது, எந்த இடத்திலும் எதுவும் பண்ண முடியாது. இவர்கள் இருக்கும் வரைக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கு தடைதான். இதுக்கு மாற்று ஒரே வழி நரேந்திர மோடியுடைய அரசு. சென்னையில் வைக்கப்பட்டுள்ள சிவாஜி சிலையை அகற்றும் முடிவு தவறானது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்தார். மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்று வரும் விவசாய திருவிழாவை தென் மாவட்ட விவசாயிகள் பார்வையிட்டு தங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வருகின்றனர். மதுரை முதல் தூத்துக்குடி வரையுள்ள மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்களை வேளாண் தொழில் மண்டலமாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு அரசு வேளாண் துறை இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து விவசாய திருவிழா 2013 என்ற வேளாண்மை கண்காட்சி மற்றும் மாநாட்டை மதுரையில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடத்தி வருகிறது. இந்த கண்காட்சியில் விவசாய கருவிகள், சிறப்பாக விளைவிக்கப்பட்ட பயிர் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் பல்வேறு பயிர் சாகுபடி முறைகள் குறித்து செயல் விளக்க கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. இந்த கண்காட்சியை தென் மாவட்ட விவசாயிகள் ஆர்வமுடன் பார்த்து வருவதோடு நவீன வேளாண்மை குறித்த தங்களது சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து வருகின்றனர். புது ரகமான உற்பத்தியெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க சார். மகசூலை கூட்டுறதுக்கு உண்டான வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த டயத்துல என்ன பயிர் வெள்ளாம செய்யணும் அப்படிங்கறது எங்களுக்கு இதுல கண்டிப்பா தெரியுது சார். வேளாண்மை இயந்திரங்கள்லாம் ரொம்ப நவீனமயமா இருக்கியா, அது நாங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். இந்த கண்காட்சி எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த கண்காட்சியின் ஒரு பகுதியாக விவசாய கடன்களை எவ்வாறு பெறுவது என்றும் விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,704 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,838 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 46 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,110 ரூபாயாக இருந்தது. அறிவிக்கப்படாத பல மணி நேர தொடர் மின்வெட்டால் நாமக்கல் மாவட்டத்தில் லாரி பாடி கட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் லாரி போக்குவரத்து, லாரி மற்றும் பேருந்துகள் பாடி கட்டும் தொழிலில் நாமக்கல் மாவட்டம் முதன்மையாக திகழ்ந்து வருகிறது. நாமக்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட லாரி பாடி கட்டும் பட்டறைகளும் அவற்றை சார்ந்து 30,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் வேலை செய்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல முறையில் இயங்கி வந்த லாரி பாடி கட்டும் தொழில் கடந்த சில ஆண்டுகளாக மின்வெட்டு பிரச்சனையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டு பல மணி நேரங்களாக நீடிப்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் பாடி கட்டும் வேலைகளை முடித்துக் கொடுக்க முடியவில்லை என்றும் இத்துறையினர் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனால் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் லாரிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து வருகிறது என நாமக்கல் மாவட்ட லாரி பாடி கட்டும் உரிமையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கவேல் தெரிவித்தார்.
கரண்ட் இப்ப 2 மாச செலவுலயே எந்த நேரம் போகுது எந்த நேரம் வரும்னு ஒரு குறிப்பிட்ட டைமே கிடையாது. அதாவது மின்சாரத்துல வந்து அறிவிப்பு இல்லாத ஒரு இதா இருக்கு. ஆளுங்களுக்கு எப்படி வேலை சொல்றது, இதுக்கு முன்னாலே ஒரு அறிவிப்பு இருக்கும், இத்தனை மணி இருந்து இத்தனை மணி வரலாம் கரண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தோது பண்ணி வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து எந்த நேரம் போகுது எந்த நேரம் வரும்னு சொல்ல முடியாதனால இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த இருக்கிற அறகுறை தொழில நாங்க பண்ண முடியாது. இதனால் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டு குறைந்த வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்த முடியாத நிலைமையில் உள்ளனர். 10-15 வருஷமா இந்த தொழில் தாங்க டிங்கர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் ஒழுங்கா இந்த மாதிரிலாம் இப்ப வரது இல்ல. காலையில 2 மணி நேரம் போயிருது, சாயங்காலம் 2 மணி நேரம் போயிருது. அந்த வேலை செஞ்சோம்னா மிஷின்ல செய்யற வேலை மிஷின்ல செஞ்சிடறோம். கரண்ட் இல்லாதனால கையில செய்யற வேலை செய்யறோம். கரண்ட் இல்லைனாலும் அந்த வேலையும் போச்சு. ஒரு நாளைக்கு கூலி ஒரு 400 ரூபாய் கிடைக்கும். அந்த இதுவும் கிடைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒன்னும் தொழில் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. மின்வெட்டு பிரச்சனையால் இத்தொழிலை நம்பியுள்ள ஏராளமான தொழிலாளர்கள் தற்போது பெங்களூரு, கேரளா என வேறு மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்லும் நிலைமைக்கு ஆளாகி வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.